ஆமீன், ஆமீன். இன்று 18ஆம் தேதி 9ஆம் மாதம் 18ஆம் தேதி புரட்டாதி மாதம் 18ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 7:56 காலை வேளையாக இருக்கிறது. இப்பொழுது முதல் இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், இரவு நேரத்திலே நித்திய வெளிச்ச நேரம். ஆமேன். நித்திய வெளிச்ச நேரத்தை தேவ ஊழியர் சௌரி சுபா இளங்கோ அவர்கள் வழி நடத்துவார்கள். இந்த வழியை கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே இலங்கைக்கான ஜெபங்கள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கூடாக வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சிகளுக்கூடாக அதனைத் தொடர்ந்து தேவ ஊழியர் சுவிசேஷகி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனையுடன் இணைவார்கள். அதனைத் தொடர்ந்து பாஸ்டர் ஆண்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைவார்கள். அவரை தொடர்ந்து சௌரி ஜான்சி ஆண்டன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைவார்கள். தேவ ஊழியர் சௌரி குலேந்திரன் அவர்கள் ஜெபங்களோடு வழி நடத்துவார். தேவ ஊழியர் சுசேசரேட் பின்வாணர் அவர்கள் வேத பாடத்துடன் வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து ஸ்கை பிரைம் மினிஸ்டர் ஊழியர்கள் துதி ஆராதனைகள் தேவ செய்திகளோடு வழி நடத்துவார்கள். 7 மணி முதல் 10:30 மணி வரை நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி சௌரி சுபாகலங்கோ அவர்கள் வழி நடத்துவார்கள். இவையே இன்றைய நாளுக்கான நிகழ்ச்சி நிரல். அந்த வகையில் இணைந்திருங்கள். நண்பர்கள் உறவினருக்கும் அறிமுகப்படுத்துங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். வானொலி கூடாக சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com கூடாக நீங்கள் இணைய முடியும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்கான, இந்திய நாடுக்கான, இஸ்ரேலுக்கான, யுத்த பூமிகளுக்கான நாடுகளுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாடுகளையும் மக்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார். உண்ண உணவையும் இருப்பிடத்தையும் தந்து உடுக்க உடையையும் தந்து சமாதானத்துடன் வழி நடத்துவாராக. நாங்கள் அதற்காக ஜெபிப்போம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், கர்த்தருடைய அன்பை ருசித்த ஜனங்கள், மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தரை அறியாதவர்களுக்காக விசேடமாக ஜெபிப்போம். ஒவ்வொரு மதங்களில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்காக தருகின்ற வேத வார்த்தை, இதோ என் உள்ளங்கையில் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று ஏசாயா 49:16 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே எங்களை வரைந்து வைத்து அழகு பார்க்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய வேதாகம பகுதி 365 நாளில் பரிசுத்த வேதாகம புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 1 நாளாகமம் 1, எசேக்கியேல் 14, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து லூக்கா 10வது அதிகாரம். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். நேற்றைய நாளிலே அந்த வகையிலே கேட்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக ஆயத்தமாகிறோம். இவற்றை தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சகோதரி ஏமி புஷ்பராஜா நிறைவு ஜெபங்களோடு வழி நடத்துவார். அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்தும், சகோதரி மேரி அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும், சகோதரி கலா சீலன் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரி பாபி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்தும், சகோதரி ஐரீன் அவர்கள் துபாய் தேசத்திலிருந்தும் மாலை வேளையில் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இணைய போகிற மீதியான ஊழியர்களையும் கர்த்தர் தாமே இணைத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்காக கடந்து செல்ல சகோதரி ஜானட் அவர்கள் தொகுத்து வழங்குவார்கள். அவரையும் வரவேற்போம். மாலை வணக்கங்களை கூறி பிரைஸ்லோட்டமா ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்கிற பாஸ்டர் ஆண்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இந்திய மண்ணிலே ஊழியங்களுக்காக 2 கிழமைக்காக பயணமாகிறார். நாளைய நாளிலே
அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு ஊழியர் எங்களுடன் மதிய வேளையிலே கர்நாடகாவில் இணைகிற ஊழியர், அவருடைய மகளுக்கு இந்த வாரத்திலே திருமணம் நிச்சயமாகி திருமணம் நடைபெறுகிறது. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களோம். காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன் ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசி அண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய நாளிலே நான் தேவனுடைய மகிமையை குறித்து பார்த்து விட்டு நாங்க ஜபத்துக்காக கடந்து செல்வோம். அங்கு சங்கீதம் 19:1 வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரிகளை அறிவிக்கிறது என்று சொல்லி வேதன் சொல்லுகிறது. இதிலே 2 காரியத்தை நாங்க கவனிக்க கூடியதா இருக்கிறது. ஒன்று சிருஷ்டிப்பு, 2வது போதனை. இந்த சிருஷ்டிப்புக்குள்ளே அங்கு போதனை இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏசாயா 6வது அதிகாரம் 3வது வசனத்திலே தேவனுடைய பரலோக மகிமையினால் நிறைந்திருக்கிறது பூமி அனைத்தும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பாருங்கள், தேவனுடைய மகிமை பூமியிலே அங்கு நிறைந்திருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் பரிசுத்தர். அங்கு வெளிப்படுத்த 4:8 அந்த 4 ஜீவன்களும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இந்த வேதாமத்திலே துவக்கத்திலே இருந்து முடிவரும் தேவனுடைய மகிமையை குறித்து எழுதி இருக்கிறது. அந்த மகிமைக்குள்ளே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாங்கள் தேவனுடைய பரிசுத்தத்திலே நாங்கள் நிலப்பட வேண்டும். அந்த எங்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் அங்கு வெளியாக வேணும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். 3வது காரியம், உன்னதத்தில் இருக்கிற பரம சேனைகளின் மத்தியிலே அவர் மகிமையாய் இருக்கிறார். அந்த மகிமையை இந்த பூமியிலே இருக்கிற மனுஷருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனா நாங்க பரிசுத்தத்தோடு அவரை தொழுது கொள்ளும் போது அவர் எங்களுக்கு தென்படுவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவரை தேடும் போது அவர் தென்படுவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், அந்த கணமே பரம சேனையின் திரள் அந்த தூதர்களுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், எந்த காரியமா இருந்தாலும் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டியது தேவனுடைய மகிமையின் சிறப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் பிறப்பு தேவனுக்கு சிறந்த மகிமையை கொண்டு வந்தது. அதனால் தான் அங்கு சொல்லப்படுகிறது உன்னதத்தின் தேவனுக்கு மகிமை என்று சொல்லி. ஆகவே தேவன் அங்கு மனுஷனானார், மனுஷனுக்கு சமாதானத்தை கொண்டு வந்தார் இயேசு கிறிஸ்து. அதன் மூலம் இயேசு கிறிஸ்து தேவனுக்கு மகிமையை கொண்டு வந்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மேல் பிரியப்படுகிற மனுஷனுக்குள் அவருடைய தயவு இருக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதனால் கர்த்தராகிய தேவன் எங்களுக்குள்ளே எங்கள் மீட்பராகவும் சமாதானத்தை அருளுகிறவராகவும் தேவ தயவை உடையவராகவும் ரட்சிப்பிலே பூரணப்படுத்துகிறவராயும் எங்கள் தேவனுடைய வார்த்தை தொடக்கத்தை இந்த முடிவு வரை எங்களுக்கு தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி இருக்கிறதை நாங்கள் வேதத்தில் இருந்து காணக்கூடியதா இருக்கிறது. நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நேரத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே எங்கள் மனுஷர் மத்தியிலே இருக்கிற சகல வன்முறைகளும், எங்கள் தேசத்திலே இருக்கிற பகைஞர்கள் சத்துரு கொந்தளிக்காதபடி தேவன் எல்லாவற்றையும் அடக்கி போட வேணும் என்று சொல்லி தேவ மகிமை அங்க இறங்க வேணும். தேவனுடைய தயவு ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்க வேணும் என்று பாஸ்டர் அவர்கள் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த நேரத்தை நீர் மகிமையினால நிரப்பும்படியாக அந்த ஒன்றான மெய்த்தேவனுக்கு நாங்கள் மகிமையை கொடுக்கிறவர்களாக துதி கன மகிமை எல்லாம்
எல்லாத்துக்கும் பாத்திர நீர் ஒருவர் தான் ராஜா. நீர் உயிருள்ளவர், உண்மை உள்ளவர். ஆவியானவரே, அந்த வன்முறைகளை கொண்டு வார அந்த பிசாசின் தூதர்கள் கட்டப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில துரைத்த ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், பாவத்தின் ஆவிகள், வெச்சார அந்த கொலைவரி ஆவிகள், வன்முறையின் ஆவிகள் என்று இந்த கடைசி காலத்துல நிறைந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. போதை வஸ்து கூடாக, குடி பழக்கத்தை கூடாக மனிதர்கள் இணைந்து வன்முறைகளை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆவியானவரே, இந்த வன்முறை ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போய் பரிசுத்த ஆவியானவர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கடைசி காலத்துல எல்லார் மேலேயும், கடைசி மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று உம்முடைய ஊவி வல்லமையாக இந்த காலங்களில் இறங்கி ஆவிகள் கட்டப்பட்டு உம்முடைய பரிசுத்த ஆவியை தேடி மக்களோட ஒரு எழுப்புதலை காண நிற்கிற செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் ஒருவரே பாத்திரர், துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், வல்லமைக்கு பாத்திரர். உமக்கே துதி கன மகிமையை செலுத்துகிறோம். வன்முறைகள் இயேசுவின் நாமத்தில் ஒளிந்து போகிறதற்காக நன்றி. ஒரு எழுப்புதலை நீர் உருவாக்குறதற்காக நன்றி. இயேசுவை அறிகிற அறிவை இலங்கை தேசம், இந்திய தேசம், இப்படி ஒவ்வொரு தேசங்களும் ஒரு உமக்கு மகிமை செலுத்துற தேசங்களாக, வன்முறை ஒழிந்த தேசங்களாக மாறப்போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒவ்வொருவரோடும் உடன்படும், ஒவ்வொருவரோடும் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை வல்லமையாக இறக்கி அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்வீராக. இந்த ரேடியோ நிகழ்ச்சியை நடத்துகிற லெஸ்லிட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய காருண்யம், உம்மை மகிமைப்படுத்துகிற அந்த குடும்பம் காருண்யத்தினால நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டர் குடும்பத்தையும் உம்மை மகிமைப்படுத்துற, உம்மை துதிக்கிற, உம்மை துதிக்கான மகிமையை செலுத்துற அந்த குடும்பத்தையும் காருண்யத்தினால நிரப்பி இந்த ஒளியம் பெருக கிருபை செய்வீராக. துதிக்கான மகிமை உண்டான மெய்த்தேவன் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகரமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். உங்களையும் குடும்பத்தையும் சபையாரையும் சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிறைவாய் மகிமையாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you everybody. ஆமீன். நாங்கள் மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் மேரி. பிரைஸ் தி லார்ட் மேரி. நாங்கள் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்திலே ஒருவருக்கு விரோதமாய் இன்னொருவர் எழும்பாதபடி கர்த்ததாமே அவர்களுக்குள்ளே அவர்களுடைய இருதயங்கள் சிந்தையிலே ஒரு மாற்றங்களை உருவாக்கி தேவன் இருக்கிறார் என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாய் அந்த காதுகள் சத்தியத்துக்கு நேராய் திருப்பப்பட, நீதிக்கு நேராய் திருப்பப்பட உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென். நன்றி சிஸ்டர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தேவனே சுவாமி, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாள் முழுதும் தேவன் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லப்பட்டதான விண்ணப்பத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய தேசத்தை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே, தேசத்தில் உள்ள ஒவ்வொரு தலைவர்களையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒருவருக்கு ஒருவர் கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. படிக்க தேவன் அவர்கள் ஒவ்வொரு பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தலைவர்களுக்கு எதிராய் அப்பா மற்றவர்கள் எழும்புகிறத படிக்க கர்த்தாவே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அப்படி எழும்புகிறதான கலவரங்களை கொண்டு வருகிறதான
தேவன் நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் கர்த்தாவை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா நீங்க அவரை அப்படியான ஒவ்வொரு தேவன் நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க தொட்டா மாத்திரம் அவங்களுக்கான ரட்சிப்பு கிடைக்கும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனுடைய ரட்சிப்புகளை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய கர்த்தாவை இருதயத்தை திறந்தள்ளும் செவிகளை திறந்தள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த வார்த்தைகள் கர்த்தாவை அவர்களுடைய இருதயத்தை ஊடுருவி கர்த்தாவை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவங்களுடைய இருதயத்தில பேச போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்களுக்குரிய வார்த்தைகளை கொண்டு செல்லத்தக்கதான சுவிசேஷர்களை தேவன் நீங்க எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்திலே கர்த்தாவை எந்த வன்முறைகளும் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தலைவர்கள் சரியாக கர்த்தாவை அதிகாரிகள் கர்த்தாவை அப்பா சரியாக நடத்த முடியாதபடிக்கு அநேக தடைகள் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் தேவன் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அரசாங்கத்தை சரியாக நடத்த தேவன் நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனையா நீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசம் முழுவதுமாய் கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பை காண தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்திலே இருக்கிறதான எல்லா ஆண்டாண்ட கிருமிகளும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒருவருக்கு ஒருவர் எதிராக எழும்பாதபடிக்கு தேவன் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜாதி மதம் இல்லாதபடிக்கு கர்த்தாவை நாங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று உணரத்தக்கதான நல்ல ஒரு வாய்ப்பை நீங்க அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் கர்த்தாவை அறியாமல் செய்கிறார்கள் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அன்பு அவர்களும் ருசி பார்க்க தேவன் கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அன்பு அறியாத ஜனங்கள் ஆண்டவரே. அப்பா அந்த ஜனங்களை மன்னிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒரு ஜாதிக்கு ஒரு ஜாதி கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே விரோதமா எழும்புகிறாங்க தகப்பனே. அப்படியான காரியங்கள் எல்லா தேசங்களிலே இருந்து எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மத வெறியர்களை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மத சார்பற்ற நாடகம் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தின் தலைவர் ரட்சிப்புக்குள்ளாய் வரணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா எங்கள் தேசம் முழுவதையும் தேவன் ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதியை நிலைநாட்ட தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீதியான ஆட்சி நடத்த தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரும் கர்த்தாவே உண்மை உத்தமයි கர்த்தாவே தங்களுடைய கடமைகளை செய்ய தேவன் அவர்களுடைய இருதயத்திலே பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏனோ தானே அவங்களுடைய கடமைகளை செய்யாத படிக்கு கர்த்தாவே அவங்க வாங்குற கர்த்தாவே அந்த ஊழியத்துக்கு தக்கதான கர்த்தாவே கடமை வேலைகளை அவர்கள் செய்யத்தக்கதாக அவர்களுடைய இருதயத்திலே தேவன் நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இலங்கை தேசத்தை முற்றிலுமாக உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒவ்வொரு ஜனங்களையும் ஒவ்வொரு ஊழியர்கள் கர்த்தாவே இன்னும் அரசாங்க அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேசத்திலே நல்ல பொருளாதார காரியங்களை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. விலைவாசிகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா அநேக குறைபாடுகள் இருக்கிறது கர்த்தாவே. எல்லா குறைவுகளையும் தேவன் நிறைவாக்கி ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு காரியங்களையும் மதுக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென் ஆமேன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக சிஸ்டர். தேங்க்யூ. டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். Praise the Lord, sister. Praise the Lord. நீங்க அங்க திருச்சபை மக்கள்
துதி அவர்கள் நாவினாலே துதி எழுப்பப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் சொல்ற எனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆகவே திருச்சபை மக்கள் துதிக்கும் போது எல்லாவற்றிலும் அங்க ஜெயம் கிடைக்கும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஆகவே துதி செய்கிற ஜனங்கள் எழும்ப வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ஆமென் ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கால நேரம் யாவரும் ஆண்டவரே ஒரு மனதோட இலங்கை தேசத்துக்கு ஆண்டு ஜெபிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இன்றைக்கு ஒரு புதிதான நாளாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. அந்த இலங்கை தேசத்துல உள்ள மக்களுக்குள்ள ஒரு துதியின் பலியை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா அப்பா. அவர்கள் உங்களை அறிந்தும் அறியாம இருந்தாலும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படி கேட்டுக்கொள்ளணும் அப்பா. அது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு ரட்சிப்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக கேட்டுக்கொள்ளணும் ஆண்டவரே. உங்களால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இன்று மற்றும் காத்த பெர்னேஸ்வரை இனிமேலும் காக்க வல்லவரா இருக்கிறீங்க, நல்லவரா இருக்கிற தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த மக்கள் ஆண்டவரே உங்களே அறிவின் ஞானத்தையும் அன்பையும் தெளிஞ்ச புத்தியையும் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. உங்களால மட்டும்தான் இது கொடுக்க முடியும். மனுஷரால செய்ய முடியாதது உங்களால மட்டும்தான் செய்ய கூடுமா இருக்கப்படியா நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த நேரம் நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்குள்ள மக்கள் உங்களுக்குள்ள ஒரு தேவ பயத்தோடு ஆண்டவரே உங்களை அறிவை அவர்கள் காணக்கூடியதாக உங்களுடைய வெளிப்படுத்துதலை அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவரே ஒரு துதியின் ஆவியை துதித்து உங்களுக்குள்ள அப்பா மகிழ்ந்து கொண்டிருப்பதற்கு ஒரு பெரிதான அன்பை அவர்களுக்கு கொடுத்து பரிசுத்தமான ஆவியை கொடுத்து அவர்களை வழி நடத்தும்படி கேட்டுக்கொள்றேன் அப்பா. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே அப்பா. சிங்கக்குட்டிகள் பட்டினி குடிக்க ஆண்டவரே, ஆனா உங்களை அறிந்தவரை நீங்க ஒருபோதும் வெட்கத்துக்குள்ள போட விட மாட்டீங்க. ஆனபடியா நீங்க உங்களை நம்பியுள்ளவர்கள் ஆண்டவரே நீங்க எப்பொழுதும் ஆண்டவரே அணைக்க வல்லவரா இருக்கிறீங்க. எங்களை நேசித்த தகப்பனே இவர்களையும் நேசித்து இவர்களை ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. ஆவியின் பரிசுத்தமான ஆவியை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன் அப்பா. அவர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக அப்பா அவர்களை நீங்க ரட்சிக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. ரட்சிப்பு உங்களிடத்திலிருந்து மட்டுமே வரக்கூடியதா இருக்கிறது. நல்லபடியா ரட்சிப்பை கொடுத்து உங்களை அறிந்தவர்களும் ஆண்டவரே ஒரு தேவ பயத்தோடு துதியின் அப்பா துதியை செலுத்தி ஆண்டவரே துதியின் பாத்திரமாக உங்களுக்குரிய பாத்திரமாக நடத்தும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. ஆவியினால் மெல்ல பிராக்கிரமத்தினாலும் இல்ல ஆவினாலும் உங்களோட ஆவினாலும் மட்டுமே இது செய்ய வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களோட பரிசுத்தமான ஆவி மட்டுமே இவர்களை நடத்த வேணும். உங்களோட சித்தத்தின்படி உங்களோட ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து ஆண்டவரே அப்பா அவங்களுடைய பாவங்களை மன்னித்து அவங்களுக்கு ஒரு புதிதான வாழ்வை கொடுக்கும்படியும் கேட்டுக்கொள்றேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படி கேட்டுக்கொள்ளணும் ஆண்டவரே. திருப்பாதம் நம்பி வந்து உள்ள ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொரு சிஸ்டர்ஸ் பிரதர்ஸையும் ஆசீர்வதிங்க. அவங்களோட தேவையில சந்திங்க. பிரதர் நடத்துற இந்த ஊழியங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களோட கரம் கூட இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. அவங்களுடைய போக்கிலும் வரத்திலும் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் உங்களோட கரத்துல கொடுக்குறேன் ஆண்டவரே. உங்க அப்பா உங்களோட பரிசுத்தமான ஆவின் மூலமாக இன்னும் அதிகமாக அவங்களை அபிஷேகித்து அப்ப பலப்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளணும் ஆண்டவரே. சிஸ்டர் ஜனத்துக்காக மகனுக்காகவும் பிள்ளைகளுக்கான மகளுக்காகவும் ஹஸ்பண்டுக்கான வருகிறேன் ஆண்டவரே அப்பா. அவர்களை ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. மகனுக்கு தேவையான உதவிகளை நீங்க கொடுத்து ஆசீர்வதித்து கொண்டு வர கிருபைகளுக்கான நன்றி. இன்னும் அதிகமாக உங்களுக்கு பலனை கொடுத்து இன்னும் தைரியமாக உங்களுக்கு நிலை நிற்பதற்கு உங்களோட அன்பினால அணைக்கும்படி கேட்டுக்கொள்றோம் ஐயா. யாரையும் ஆசீர்வதிங்க. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னபடி ஆண்டவரே நாங்க தட்டிக்கொண்டு நிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க உங்களை ஒருபோதும் வெக்கத்துக்குள்ள போட விட மாட்டீங்க. அதுக்காக நீ நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதித்து உங்களோட பலிப்பிடத்துல யாவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம். பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது எங்களுக்கு அதிகமாக கொடுக்கிற தகப்பனே உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் 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 ஆமேன்.
நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர் பிரதர். Praise the Lord, sister. சொல்லுங்க. பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்திலே இருக்கிற விக்கிராதனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு வல்லமைகள் எல்லாம் அகன்று போக தேவனுடைய வல்லமை வெளிப்பட நீங்கள் ஜெபத்திலே வழிநடத்தும். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தரின் வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிற உடைய வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா, இந்த வேலையில் கர்த்தாவே உடைய வசனங்கள் ஆண்டவரே, உடைய வேதம் ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரை தருகிறபடியால் கர்த்தாவே உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேலையில் கர்த்தாவின் சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் ஆண்டவரை நிற்பதும் நிர்மூலம் ஆகாது இருப்பதும் ஆண்டவரை உடைய சுத்த கிருபியா இருக்கிறபடியால் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்திற்கு இருக்கிறோம். அப்பா, முக்கியமாக இந்த வேலையில் ஆண்டவரை வேசிதனங்களும் விபச்சாரங்களும் கர்த்தாவே இந்த நாட்களிலே விக்கிரக ஆராதனை இவைகளெல்லாம் ஆண்டவரே அப்பா பெருகி இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா இந்த விக்கிரகத்தை ஆண்டவரே எதை சொன்னாலும் ஆண்டவருக்கு கேட்கக்கூடியாத ஒரு சூழ்நிலை மண்ணும் கல்லுமமா இருக்கிறது கர்த்தாவே. அந்த இடத்திலே மனிதன் போய் ஆண்டவரை தஞ்சம் அடைந்து அதற்கு ஆண்டவரை நமஸ்கரிக்கிற இந்த சூழ்நிலைகள் இங்கு ஆண்டவரே அநேக இடங்களில் ஆண்டவரே அது ஆண்டவரை பரவி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஆண்டவரை கிறிஸ்துவ நாடுகள் என்று சொல்லுகிறதான நாட்களில் கூட இந்த விக்கிரக ஆராதனை அங்கு சென்றிருக்கிறது. பல கிறிஸ்துவ மக்கள் கிறிஸ்துவ மதத்தை விட்டு கொடுக்கத்தாவே இந்த விக்கிரகத்துக்கு ஆண்டவரே தன்னை ஆண்டவரே ஒப்புவித்திருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் பிரியாய் ஆண்டவரே அந்த விக்கிரகத்துக்கு ஆண்டவரே சென்றிருக்கிறவர்கள் விக்கிரகத்தை வணங்குறவர்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து ஆண்டவரே அதற்கு உயிரி இல்லாத ஒரு ஒரு பொருளா இருக்கிறது, மண்ணுமா இருக்கிறது, கல்லுமா இருக்கிறது. அவையெல்லாம் எப்படி பேசும் என்று மனிதனுக்கு தந்திருக்குத அந்த ஞானத்திலே யோசிக்க கூட ஆண்டவரை வழி இல்லாமல் மிகவும் படித்தவர்கள் மிகவும் ஆண்டவரை பெரிய பதவியில் இருக்கிறவர்கள் கூட தன்னை மயக்கி வைத்திருக்கிற இந்த பொல்லாத சாத்தானின் சிந்தனையை அவர்களை விட்டு அகற்றி அவர்களும் கர்த்தாவே உண்மையான கடவுள் யார், உண்மையான தேவன் யார், ஜீவிக்கிற தேவன் யார், இந்த உலகத்தை அந்த சராசரங்களை படைத்த தேவன் யார், இந்த பாவங்களுக்காக தன்னை சிலுவையில் சுமந்து தன்னுடைய பரிசுத்தமான அந்த ரத்தத்தை சிந்திய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியான ஞானத்தை அவர்களுக்கு தந்து ஆண்டவரை அவர்களை ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வேலையிலோட கர்த்தாவே கொல்லா சிந்தைகள் மாந்தரைகள் ஆண்டவரே மந்திரம் தந்திரங்கள் ஆண்டவரே எப்படியாய் ஆண்டவரே இந்த உலகத்தில் அநேக ஜனங்களை ஆண்டவரே அப்பா இதோ ஏமாற்றுகிறதான வேளையிலும் அவளை வஞ்சிக்கிறதான வேலையை ஆண்டவரை பெருகி இருக்கிறபடியா கர்த்தர் தாமே அப்பேற்பட்ட ஆண்டவரை இந்த மாந்திரிக கட்டுகளில் இருந்தோம் இந்த மந்திர பொல்லாத சூரிய ஏவுதலில் இருந்து பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாய் ஆண்டவரை இந்த உலகத்துல இப்படியாய் ஆண்டவரை எல்லா ஜனங்களையும் வஞ்சிக்க கூடிய காலமா இருக்கிறபடியால் தேவனாகி கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி நீர் ஆண்டவரை வழிவாசல்களை திறந்த ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். அப்படியாகி கொடுக்கத்தாவே இந்த இடத்திலே ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே விபச்சாரத்துக்கு ஆண்டவரே பொல்லாத சிந்தனைகளிலும் ஆண்டவரே இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். அப்பா அவர்களுக்கு நீரே ஆண்டவரே ஒரு நல்ல ரட்சிப்பை தந்து வழிநடத்தும்படியாய் செபிக்கும். ரட்சிப்பு என்பது கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் அவருடைய ஜனத்தின் மேல் எப்போதும் தங்கும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறபடியா கர்த்தர் தாமே இந்த நாளிலும் ஆண்டவரே அப்படியாக ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இந்த பொல்லாத வழிகளை விட்டு பாவமான காரியங்களை விட்டு அவர்கள் எல்லோரும் ஆண்டவரே அப்பா இந்த தேவனை ஆண்டவர் எங்களுடைய தேவனை நோக்கி பார்க்க கர்த்தர் வழிவாசல்களை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மனுபுத்தரை எதுவரைக்கும் மகிமையை அவமாக்கப்படுத்தி வீணான விரும்பி பொய்யை நாடுகிற ஜனங்கள் இந்த உலகத்திலே அநேகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்காக இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பொல்லாத வழிகளை தன்னை ஈடுபடுத்தி
பொல்லாத சிந்தனைகளை ஈடுபடுத்தி தான் கெடுவது மட்டுமல்லாமல் அநேக ஜனங்களை கெடுக்கிறதான இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீங்க ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியான ஞானத்தை அவர்களுக்கு தந்து வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். கர்த்தரபியாய் நீ செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திராப்பா. நீ பரிசுத்தர் அந்த பரிசுத்த போல ஆண்டவரை இந்த பொல்லாத வழிகளில் இருக்கிறவர்களையும் ஆண்டவரை விபச்சாரங்களில் இருக்கிறவர்களையும் ஆண்டவரை தீமையான காரியங்களில் இருக்கிறவர்களையும் விக்கிரகத்திலே ஆண்டவரே விக்கிரகத்துக்கு தானே ஒப்புவிக்க மக்களும் ஆண்டவரை அதை விட்டு ஆண்டவரை பரிசுத்தமாய் ஜீவிக்கிறதான மார்க்கத்தை ஆண்டவரை கடைபிடிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சிப்பிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நீ செய்ய போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிற கர்த்தாவே. இந்த வேளையிலோடு கர்த்தாவே ஜெபிக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இன்னும் ஜெபிக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்து வழிநடத்துங்க. அவர்கள் எடுக்கப்படுகிறதான ஒவ்வொரு ஜபங்களுக்கும் தேவன் ஆண்டவரை நல்ல விரைகளை தந்து ஆண்டவரை வழிநடத்த முடியாக ஜெபிக்கிறோம். இந்த வேலையில் கூட கர்த்தாவே இந்த ஜெப வேலையை ஆண்டவரை அப்பா ஏற்படுத்தி ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேச மக்களுக்காகவும் ஆண்டவரை தேசங்களுக்காகவும் ஆண்டவரை அழிஞ்சு போகிற ஆத்மாக்காக ஆண்டவரை அப்பா ஜெபிக்க இந்த நேரத்தை ஆண்டவரை தந்திருக்கிறதான அப்பா சங்கமம் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற லெக்ஸி சகோதரனையும் ஆண்டவரை அவங்க சமூகத்துல கொண்டு வருகிறோம். அவரையும் அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொரு ஆண்டவரை என் தேவனாகிய கர்த்தர்களை ஆசீர்வதித்து நடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். இன்னும் விட கர்த்தாவே இந்த ஊழியத்தில் இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியக்காரையும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவளுக்கு நீரே ஆண்டவரை பக்கபலமும் பாதுகாப்பா இருந்து வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். இந்த ஜெப வேலையை தொகுத்து வருகிறதான மகளையும் அவருடைய கணவன் இரு பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியா நிறுத்துங்க. கர்த்தரபியாய் செய்ய போவதற்காய் நமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிற கர்த்தாவே துதியும் கனமும் மகிமை யாவற்றை ஆண்டவரே ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் நீங்கள் எங்கள் தேசத்தின் ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் எல்லாருக்குள்ளும் நீதியான ஈவ ஊற்று புறப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காய் உமக்கு கோடி கோடி துதி ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறோம். இம்மட்டுமாய் பாதுகாத்து எங்களை ஜீவனோடு வைத்து எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை நீர் பாதுகாத்து ஆவியானவர் தாமே எங்களை கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி வழி நடத்தி வந்த உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தொடர்ந்து எங்களை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேலையிலே சகோதரி கொடுத்ததான அந்த ஜெப குறிப்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஜெபங்களை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள். ஜெபத்திற்கே ஜெபங்களை கேட்பது மட்டுமல்லாமல் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த வேலையிலே இலங்கைக்காக நாங்கள் தொடர்ந்து பாரப்பட்டு ஜெபித்து வருகிறோம். ஆண்டவராகிய தேவரீர் இலங்கையிலே ஆளுகை செய்கிறதான எல்லா ராஜாக்களையும் ஒரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனா இருக்கிறீர் தகப்பனே. அப்பா ராஜாவின் அவர்கள் கர்த்தாவே ஒரு கரத்திலே அவர்கள் இருக்கிறபடினாலே அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை நீர் கொடுத்து அவர்களை ஆசிர்வதிங்க. தேசங்களை ஆளுகை செய்யவும் தேச மக்களுக்கு நல்ல சட்ட திட்டங்களை கொண்டு வரவும் நீதி நேர்மையுமாயிருக்கவும் லஞ்ச ஊழல் இல்லாதபடி ஆண்டவரே அவர்கள் தேசங்களை ஆளுகை செய்து நல்ல ஒரு ஆட்சி செய்ய இந்த ராஜாக்களுக்கு நீர் ஞானத்தை உமது ஞானத்தை கொடுக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல அதிகாரத்தில் இருக்கிற யாவருமாய் ஒப்பு கொடுக்கிறோம். தன் அதிகாரத்தை பயன்படுத்தி வேறு வழியிலே அவர்கள் இதனை யூஸ் பண்ணாத படிக்கு உமக்கு பிரியமான காரியங்களிலே அந்த அதிகாரத்தை அவர்கள் செலுத்தவும் தேவன் தாமே உதவி செய்யுங்கப்பா. அதிகாரிகளின் கர்த்தாவே அதிகாரிகளுக்காக
கூட ராஜாக்களுக்காக நீங்க விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி அவர்களுக்காக நாங்கள் மாறப்பட்டு ஜெபிக்கிறோம். அவர்களும் நீதியும் நேர்மையுமா இருக்கவும் ஆண்டவரே அப்பா, எல்லா மக்களின் காரியங்களிலும் கண்ணோக்கமா இருக்க, அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசைகளையும் செய்து கொடுக்க, அவர்களுடைய காரியங்களில் எல்லாம் பொறுப்பெடுத்து அவர்களை வழி நடத்த, இவர்களுக்கு நல்ல அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்ல விசேஷித்தமான ஞானத்தை நீர் கொடுத்து ஆசிர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. தவறான வழியிலே மக்களை வழி நடத்தாதபடிக்கு, அவர்களுக்கு வேதனை உண்டாக்காதபடிக்கு, அவர்கள் சந்தோஷித்து மக்கள் எல்லோரும் வாழ்ந்திருக்கும்படியான ஒரு நல்ல விசேஷித்த கர்த்தர் ஞானத்தை கொடுத்து ஆசிர்வதிப்பீராகப்பா. நமக்கு சோத்திரம். தலைவர்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். தலைவர்கள் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நேர்த்தியாய் ஞானமாய் செய்து முடிக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஒரு தலைவன் நல்லவனா இருக்கும்போது அந்த தேசம் சுகித்திருக்கும் என்று இருக்கிறது அப்பா. அப்படியாக தேசத்தின் மக்களும் அவருடைய செழிப்பை எல்லாவற்றையும் அந்த தலைவர்கள் நேர்த்தியாய் ஞானமாய் வழி நடத்த அவர்களுக்கு நீர் விசேஷ ஞானத்தை கொடுத்து வழி நடத்துங்க தகப்பனே. அதே போல அவர்கள் நீதியும் நேர்மையுமாய் இருந்து வேண்டாத எந்த மக்களுக்கும் பட்சபாதம் இல்லாத தேவன் நீர், அதே போல இவர்களும் பட்சபாதம் இல்லாதபடிக்கு எல்லா மக்களும் மேன்மக்கள் கீழ்மக்கள் என்று இல்லாதபடிக்கு, ஜாதி மத வேதங்கள் என்று மாறுபாடு இல்லாதபடிக்கு எல்லோருக்கும் சமமான முறையிலே அவர்களுடைய வேலைகளை அவர்கள் செய்து தரும்படியார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. மேலே மக்கள் அவர்களிடம் முறையிடும் போது இம்மீடியட்டாக அவர்களுக்கு ஆக்ஷன் எடுத்து அவர்களுக்கு நல்ல தீர்வை காண அவர்களுக்கு அப்பா ஒரு இருதயத்தை கொடுப்பீராக. கல்லான இருதயங்கள் எல்லாம் விலகி போய் சதையான இருதயமாய் நீர் மாற்றி தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியாக நீதியும் நேர்மையுமாய் இருக்கிற அவர்களுக்காக நீர் இந்த வேலையில அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் நீதி உள்ள நியாயாதிபதி, நீ நீதியின் சூரியன் தகப்பனே. இந்த வேலையிலே கர்த்தாவே எல்லா தலைவர்களுக்கும் ராஜாக்களுக்கும் ஆண்டவரே அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொரு உமது நீதியை ஜீவ ஊற்றாக நீர் ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. மக்கள் சுகித்து வாழ்ந்திருக்க உதவி செய்வீராக. மக்கள் எல்லோரும் ராஜாக்களையும் தலைவர்களையும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களையும் கண்டு சந்தோஷப்படும்படியான விசேஷமாய் நீர்பரத்தில் இருந்து சந்தோஷமாய் இந்த ராஜாங்களை தலைவர்களே அதிகாரத்தில் இருக்கிறவர்களை காணும்படியாய் நீர் உதவி செய்யுங்கப்பா. அப்படியாக தேவன் செய்து மக்களுக்கு நல்ல ஒரு சட்ட திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் சுமூகமாய் வாழ்ந்திருக்க சந்தோஷமாய் வாழ்ந்திருக்க செய்யற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்படியே ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை ஒரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இதனை நடத்துகிறதான தெய்வதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள், எல்லா இன பந்துக்கள் யாவரையுமாய் நீர் ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு சோத்திரம். அவர்களும் ஆண்டவரே இவர் இந்த ஊழியத்தை தொடர்ந்து நீ செய்ய கிருபை செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. இன்னும் அநேக காரியங்களிலே பரிமாணத்திற்குள்ளே இந்த ஊடகத்தை நீ நடத்தி தருமடியாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகளை எல்லாம் சந்திங்க. ஒரு கூட்ட ஜனத்தை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறதான ஒரு நல்ல ஊடகமாய் அமைந்திருக்கு கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. உமக்கு சோத்திரப்பா. இப்பொழுது கூட ஆண்டவரே இந்த பணி புரிகிற எல்லா ஊழியர்களையும் ஆண்டவரே நீர் ஒருத்தரையும் பேர் பேரால் சொல்லி உத கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்யுங்க. ஒரு வேலை பலவீனமா இருந்தால் பலவீனங்கள் எல்லாம் விலகி போய் நல்ல ஒரு சுகபல ஜீவன் ஆரோக்கியத்தை நீர் கட்டளையிடும்படியாக கூட ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான ஜானட் மகளையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் ஆசிர்வதிங்கப்பா. இவர்களும் ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. ஆயிரங்களுக்கு உன்னை நான் ஆசீர்வாதமாக வைப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகள் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகள் அப்பா உமக்கென்று ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஜெபித்த யாவருக்காய் நன்றி. நீ ஜெபிக்க வருகிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே தேவன் ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஆசீர்வதிக்கிற மது தயவுக்காய் அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகான மகிமை யாவற்றையும் ஒருத்தர் கேரடிக்கிறோம்
இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி செல்வாராக. ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். நாங்க பாபி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் எங்களுடைய மருத்துவ துறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே இவர்களுக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுற பயம் அங்கு நீதி வெளிப்பட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்து. ஆமீன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா. மீண்டும் ஒரு புதிய நாளுக்குள்ளே கடந்து வர நீர் செய்த கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா, நாங்கள் இந்த வேளையிலும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் ராஜா. நீர் அவளை எடுத்து பயன்படும் ஆசீர்வதிங்க அப்பா. அவரோட தேவை யாவும் சந்திக்கப்பட கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா, நாங்கள் இப்போது இலங்கை தேசத்தில் உள்ள மருத்துவமனைக்காக வருகிறோம் ராஜா. அப்பா, இங்கே இருக்கிற நோயாளிகள் எல்லோரும் அப்பா விடுதலை கிடைக்கும்படியாக அப்பா இக்காலத்திலே அதிகமாக இந்த மருத்துவமனையிலே மக்கள் அதிகமாக அப்பா நோய்வாய்ப்பட்டு அப்பா இருக்கிற காரணத்தினால் நீர் அவளுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. அவர்கள் இந்த உலகத்திலே வாழும் மட்டும் நல்ல சுகபலமாய் வாழ்ந்து உமதை மகிமைப்படுத்த, உமக்கு ஆராதனை செய்ய, உமது நாமத்தை பெருமைப்படுத்த உயர்த்த அவர்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அதிகமாக இந்த இலங்கை தேசத்திலே கேன்சர் வியாதிகள் அதிகமாகி விட்டது ராஜா. அப்பா, சிறுவர் தொடங்கி முதியோர் மட்டும் இந்த வியாதி சர்வசாதாரணமாக காணக்கூடியதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகிறோம் இப்படி கேன்சர் வியாதி என்று. ஆமாண்டவரே, பல மக்கள் இதனால் துன்பப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ராஜா. அப்பா, அந்த வியாதியில் எடுத்து போடுவீராக சுவாமி. அதற்கான மருந்துகள் விரைவிலே கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கு ஒரு தீர்வை கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, எங்கு பார்த்தாலும் ஆக்சிடென்ட்களும் வைத்தியசாலை நிறைந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றையும் தெரிந்தவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நிகழ்ந்ததை அறிந்து கொண்டேன் ராஜா. ஒரு நாளும் இந்த ஆக்சிடென்ட் நடந்து கொண்டே இருக்கிறது ராஜா. அப்பா, இப்படியான வியாதிகள், வருத்தங்கள், நோக்காடுகள் எல்லாம் நீங்க பெற்று அப்பா உங்கள் நாட்டுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்படியாக ஆண்டவரே. அப்பா, முந்தி நாங்கள் வருடத்திலே 1-2 விபத்துக்களைத்தான் கேட்போம். இப்ப ஒவ்வொரு நாளும் விபத்துக்கள். ஆண்டவரே, இவர்களை நீர் விடுதலை ஆக்குவீராக சுவாமி. இந்த சாத்தானின் சூழ்ச்சிகளை முறியடியும் ஆண்டவரே. அப்பா, யாரும் கண்ணீர் ஓடு துன்பப்படுவது உமது சித்தமல்ல ராஜா. நீர் படைத்த நோக்கம் ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் உமது நாமத்தை மேன்மைப்படுத்துறவர்களாக, உம்மை தொழுது கொள்ளுவர்களாகத்தான் நீர் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறேன். ஆனால் இன்றைய நாளிலும் மக்களுக்கு வியாதியினால் அவர்களுக்கு உண்மை தொழுது கொள்ள முடியாத நிலையிலே, ஆலயம் செல்ல முடியாத நிலையிலே, அவர்கள் வைத்தியசாலையிலே மாத கணக்காக படுக்கையாக இருக்கிறார்கள். சத்திர சிகிச்சையில் கை கால் இழந்த நிலையில் இப்படியாக துன்பங்கள், துயரங்கள். ஆமாண்டவரே, அப்பா, இந்த வைத்தியசாலை நீர் பொறுப்படுங்க, ஆளுகை செய்யுங்க. அங்கு பணிபுரிகிற வைத்தியர்கள், ஊழியர்களோடு கூட இருங்க ராஜா. அவர்களை உமது ஆவியால் நிரப்புங்க ராஜா. ஒவ்வொரு நோயாளர்களோடும் அவர்கள் அன்பாய், பண்பாய், பணிவாய் இருந்து அந்த வைத்தியங்கள் விரைவிலே குணப்படுத்துகிற நல்ல மருந்துகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. மகிமையானவரே, துன்பப்படும் ஒவ்வொரு மக்களோடும் கூட இருங்க ராஜா. அவர்களை நீர் ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க அப்பா. அவளை பெருகவே பெருகச் செய்வீராக சுவாமி. அவர்கள் துன்பமெல்லாம் இன்பமாய் மாறும்படியாக அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் படும் வேதனைகள் எல்லாம், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் உங்கள் திருப்தியில் நீர் வைத்து அவர்களை விடுதலை கொடுக்கும்படியாக, அவர்கள் வாழ்விலே உண்மையான ஒரு சந்தோஷம், நிம்மதி, நிறைவு
காண நீர் கிருபை செய்வீராக. அப்பா, நீர் உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. அப்பா, அந்த ஒரு வார்த்தையினால் அந்த விடுதலையை கொட்டுங்க. விசேஷமாக இலங்கை தேசம் இந்த அதிகமாக வியாதிப்பட்டுமா விபத்துக்குள்ளாக மரணித்து கொண்டு நாளாந்த மரணித்து கொண்டே இருக்கிறார்கள் ராஜா. அப்பா, கேட்க முடியாத இந்த மரணங்களை நாங்கள் கேட்டு கொண்டிருக்க வேண்டிய நிலை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆண்டவரே. சர்வ வல்லவரே, நீர் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாரும் ஆசீர்வதியும் போக்கிலும் வரத்திலும் அப்பா துணை நின்று உமது சமூகம் முன் செல்ல கடவது ஆண்டவரே. அவர்களை பாதுகாரும் வழி நடத்தும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நல் துணியா இருந்து நடத்துவாராக. ஆமென், ஆமேன். ஆமென். நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் எங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் அதை சுற்றி இருக்கிற தேசங்களுக்காகவும் நல்ல ரட்சிப்பு அவர்களுக்குள்ள வர, தேவனுடைய தயவு அவர்களுக்குள்ள இறங்க நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பு விளக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா. வானொலியும் அப்பா இதுல பேருக்கு வந்த இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா தந்தையே உங்களுக்கு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தந்தையப்பா, உங்க சட்டைகளாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த சத்துருவும் அப்பா ஏவர்களையும் தாக்காத படிக்கு எபிக்கிற குடும்பமாக எபிக்கிற பிள்ளைகளாக பார்த்தப்பா தாக்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா, நோய்களை கொடுத்து கொண்டிருக்கிறான் அப்பா. அதனாலே அப்பா முதலாவது அப்பா எங்கள் ஊழியக்காரர்கள் அப்பா வழியவிக்கிற பிள்ளைகள் அனைவரையும் அப்பா உங்களோட பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தகப்பனே, உங்க சட்டைகளால மூடி ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தந்தையப்பா, சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இஸ்ரவேல் தேசத்தை அப்பா உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாம் என் தந்தையப்பா. தந்தை மிதித்த தேசம் ஆண்டவரே அப்பா. தந்தையப்பா, அந்த தேசத்துல இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் அப்பா தகப்பனே ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றுங்கப்பா. அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. தந்தையப்பா, அவர்கள் இருக்கிற இடங்கள்ல இருந்து அப்பா முழங்கால்ல இருந்து எபிக்கிற ஆவிகளை ஊற்றுங்க அப்பா என் தந்தையப்பா. தந்தையப்பா, வேறு அப்பா 10 கட்டளைகள்ல அப்பா நீங்கள் சொன்னது போல ஆண்டவரே அந்த 10 கட்டளைகள் அவர்களுக்கு சென்றடையும்படியாக அப்பாவை அறியாமல் இருக்கிறவர்களுக்கு அப்பா தந்தையே உங்கள் வார்த்தைகள் அவர்களை சென்றடையும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையே அப்பா, ஒவ்வொரு சிறு குழந்தைகள் உட்பட வாலிப பிள்ளைகள் அப்பா ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றுங்க, அன்பான ஆவிகளை ஊற்றுங்க அப்பா. அப்பா, யார் யாருக்கு அப்பாவின் வார்த்தைகள் அவர்களுக்கு அறியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வார்த்தைகள் எல்லாம் சென்றடையும்படியாக அப்பா ஊழியக்காரர்களை அனுப்பி அப்பா தந்தையே வார்த்தைகளை அவர்கள் கரங்களிலே அப்பா வயல் கிடைக்க செய்யுங்க என் தந்தையப்பா. அப்படியே நீங்க செய்யப்பதற்கா நன்றி தந்தையப்பா. சுற்றி இருக்கிற ஆண்டவரேப்பா, இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி இருக்கிற நாடுகளையும் அப்பாவின் திருக்கரத்தில் ஒப்பு கொண்டுகிறேன் அப்பா. ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றுங்கப்பா ஆண்டவரை. ஒற்றுமையாக சமாதானமாக இருக்க வேணும்னு சொல்லி அப்பா நாட்டை ஆளுக செய்கின்ற ஜனாதிபதியாக இருதயங்களை நீங்கள் பேசுங்க ஆண்டவரே அப்பா. எந்த கலவரங்களையும் என் சண்டைகளையும் கொண்டு வராத படிக்கப்பா இருக்க நல்ல ஆண்டவரே அப்பா. அவர்கள் மீது ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றுங்கப்பா. உங்கள் வார்த்தைகளை அனுப்பியப்பா ஆண்டவரே அப்பா. அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக செய்யுங்கப்பா ஆண்டவரே அப்பா. உங்க தகப்பனே, கடைசி காலத்திலே அப்பா மாமிசமான யாவர் மேலும் அப்பா தந்தையே நீங்கள் ஆவிய ஊற்றுவீர்கள் சொன்னது போலே அப்பா எல்லா நாடுகளிலும் இருக்கிறாப்பா. சுற்றி இருக்கிற நாடுகள் அனைத்து மக்கள் மீதும் அப்பா ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றுங்கப்பா. தந்தையே, அன்பான ஆவிகளை ஊற்றுங்கப்பா. தகப்பனே அப்பா, எந்த நாடுகளிலும் சண்டைகள் ஒன்றும் வராத படிக்கப்பா அப்பா ரட்சிப்பின் ஆவியை ஊற்றுங்கப்பா. தந்தையே அப்பா, இருக்கிற இடங்கள்ல அவர்கள் ஜெபிக்கிற ஆவிகளை ஊற்றும்படியா என் தந்தையின் திருக்கரத்தை ஒப்பு கொடுக்கணும்ப்பா. தகப்பனே, நீங்க ஒவ்வொரு ரட்சிப்புகள் கொண்டு வர போற கிருபைக்காக நன்றி தகப்பனே அப்பா. அப்பா, நீங்கள் அப்படியே செய்ய போற கிருபைக்காக நன்றி அப்பா. அனைத்து நாடுகளையும் அப்பா திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து நீ இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமேன், ஆமென். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலி அம்மா, நீங்கள் எங்கள் தேசத்தின் போக்குவரத்து சபைகளுக்காக போக்குவரத்து வாகனம்
உதறலுக்காகவும் அந்த அவர்களுக்குள்ளே கவனமும் ஞானமும் வரும்படி நீங்க ஜெபத்திலே வழி நடத்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலும் என்னுடைய ஆவியாத்மா சரீரம் சகலத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் பிதாவே. அன்பான பிதாவே, எனக்கு கொடுத்த ஜெபத்துக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, எங்களோடு கூட இருந்த கிழவளை நடத்த உறவே உமக்கு நன்றி அப்பா. கூடான கோடி நன்றி அப்பா. பரிசுத்தர் 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 அப்பா பிதாவே. போக்கிலும் பலத்திலும் நீரே கூட இருந்து வழி நடத்துகிற தகப்பனே. ஒவ்வொரு நாளும் கொலைகளும் கொள்ளைகளும் பிரச்சனைகளுமாக இருக்கின்றது தகப்பனே. ஆவியானவரே அப்பாவி மக்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. வாகனம் ஓட்டுறவர்களை ஆசீர்வதியின் தகப்பனே. ஆவியானவரே அவர்களுக்கு முன் செல்லும் தகப்பனே. நீர் முன் செல்லும் தகப்பனே. அவர்களுக்கு அப்பா வழிகாட்டியர்களும் தகப்பனே. அவர்கள் குடிபொறி போதைகளில் போகாத வண்ணமாகவும் மதுபானங்கள் அருந்தாத வண்ணமும் காத்தருளும் தகப்பனே. ஆவியானவரே இந்த பாதைகளில் போகும்போது அவர்களுக்கு நீரே அவர்களுக்கு காண்பியின் தகப்பனே. இந்த வழியால் போன ராபத்தின் நேர்களாது என்பதனை அவர்களுக்கு காண்பித்துக் கொடும் தகப்பனே. ஆவியானவரே இந்த மோட்டத்தைக்குள்ள ஊரவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. வீட்டிலே இருக்கிறவர்கள் எப்ப வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வேளையிலே அவங்களுடைய மரணங்கள் சம்பவிக்கின்றது தகப்பனே. இந்த இளம் பிள்ளைகள் இறந்து போறார்கள் தகப்பனே இந்த வாகனங்களில். அப்பா பிதாவே ஆவியானவரே இந்த பாலன்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. போகும்போதும் வரும்போதும் நீரே உற்ற துணியா இருந்தெழும் தகப்பனே. அப்பா தகப்பனே ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கூட இருந்தகப்பனே. கூட இருந்தகப்பனே. நீர் ஒருவர் மட்டும் இருந்தா எல்லாம் ஆகும் தகப்பனே. அப்பா தகப்பனே கடைசி காலம் என்று சொல்லி இருக்கிறீரே தகப்பனே. ஆவியானவரே அவர்களை பாதுகாரும் தகப்பனே. அப்பாவி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. போக்கிலும் பலத்திலும் கூட இருந்து வழி நடத்துறதுக்காக கோடான கோடி கோடி நன்றி அப்பா. பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. உம்மை வாழ்த்துகிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே லிஷியனா குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா பிதாவே சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவ பிள்ளைகள் இருவரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாத வண்ணம் அவர்கள் என்னென்ன படிக்கிறார்களோ அந்த படிப்பின் மேலும் அவர்கள் கரிசனையாயிருக்கும்படி இயேசுவே அப்பா உமக்கு சோத்திரம் பண்ணுகிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே இலங்கை தேசத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வதியும் அன்பு செலுத்தும் தகப்பனே. உமக்கு கோடான கோடி கோடி நன்றியப்பா. ஆமீன் ஆமீன். உங்கள் சமங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடும் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமேன் 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 ஆமீன். மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். மேரி லைன்ல நிக்கிறியா? மைக் ஆஃப்ல இருக்கு. ஓகே, நாங்கள் நாள் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். நீங்கள் எங்கள் தேசத்தின் வாலிப ஜோதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்களின் கல்வித்துறைகள் அங்கு வேலை செய்கிற வாலிபையும் பிள்ளைகளை எல்லாரையும் காத்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே தங்களுடைய வாலிப வயதிலே அங்கு மரணத்தை ஏற்றுக்கொள்ளாதபடி அவர்கள் ஞானத்திலும் கவனத்திலும் அங்கு மரணம் வழியிலிருந்து அவர்கள் விலக்கப்பட கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. பிதாவே தேவனே இந்த வேண்டுகோளை உங்களுடைய பாதத்திலே வைக்க வேண்டும். தேவனே விசேஷமா இந்த வாலிப பிள்ளைகளை தேவனே உங்களுடைய வார்த்தை இல்லாமல் தேவனே சங்காரமாக இந்த வாலிப பிள்ளைகளை பார்க்கிறீங்களா? சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவளை விடுதலையாக்கும் சொன்ன தேவனே பிதா. உங்களுடைய சத்திய வார்த்தையப்பா இந்த வாலிப பிள்ளைகளுக்கு அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க அப்பா. இந்த தேவனே நன்றி. என் தேவனே சோஸ்தரப்பா பிதா. உங்களுடைய இந்த பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்க என்று சொன்னீங்க ராஜா. சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்க என்று சொன்னீங்களப்பா பிதா. உங்களுடைய வார்த்தை அனுப்பியப்பா இந்த வாலிப பிள்ளைகளை தேவனே மீட்டு ரட்சிங்களப்பா பிதா. போற மக்கள் தேவனே விடுதலை செய்யுங்களப்பா பிதா. இந்த வாலிப பிள்ளைகளை விடுதலை செய்யுங்கப்பா. எல்லா தேவனே சோர்வின் ஆவிகளும் தேவனே பலவீனத்தின் ஆவிகளும் திருடையும் கொள்ளையும் அழிக்கையும்
தேவனை இந்த வாலிப விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா அடிமைத்தின் ஆவிகள் அப்பா பிதாவே வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவஸ்தலுக்கு அடிமைப்பட்டுள்ள அடிமைத்தின் ஆவியல் வெளியேறுவதாக என் தேவனே பிதா கிருபை செய்யுங்க ஐயா. பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்களை இயேசுவே பரிசுத்த இரத்தத்தாலே கழுவுங்க அப்பா பிதா. இந்த பிள்ளையுடைய தேவனே தாய் தகப்பனை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தாலே கழுவுங்கள் அப்பா பிதா. சந்ததி சந்ததியாய் சந்தானம் சந்தானமாய் செய்து வந்த பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்களை கழுவுங்க. இந்த குடும்பங்களை முற்று அப்பா பிதாவே ராஜா. இந்த வாலிப பிள்ளைகளை பிதாவே ஞானமாய் நடத்த தாய் தகப்பனுக்கு ஞானத்தை கொடுங்கள் அப்பா பிதாவே. வார்த்தையிலே குடும்பங்கள் கட்டுப்பட ராஜாவே தேவனே நன்றி அப்பா பிதாவே. நன்றி பரிசுத்தாவியானவரே. நன்றி அப்பா பிதா. நன்றி என் தேவனே சோஸ்திரமையா. எல்லா தேவனே இந்த பிள்ளைகளுக்குள்ள இருந்து கிரிய சேர ஆவிகள் எல்லாம் வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இந்த பிள்ளைகளுக்கு எதிராக கிரிய சேர பால மண்ணிலிருந்து கிரிய சேர பொல்லாத ஆவிகள் சேர்ந்து வருவதாக. அந்த இருளின் ஆவிகள் இந்த பிள்ளைகளுக்கு வெளியேறுவதாக. நன்றி எல்லா அடிமத்தின் ஆவியல் வெளியேறுவதாக. பலவீனத்தின் ஆவியல் வெளியேறுவதாக இந்த பிள்ளைகளை விட்டு. தேவனே அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு புது உபதேசத்தை கொடுங்கப்பா. ஒரு புதிய ஆவிய கொடுங்களப்பா என் தேவனே. தேவனே இந்த பிள்ளைகள் ஆவிய ஊற்றுங்கப்பா. வாலிப பிள்ளைகள் மீது கடைசி நாட்களிலே என்னுடைய ஆவிய ஊற்றுவேன் என்று வாக்கள் தன் தேவனே. என்னுடைய ஆவிய ஊற்றி கொள்ளுங்களப்பா பிதா. எங்களுடைய பலத்தினாலும் அல்ல எங்களுடைய பராக்கிரமத்தினாலும் அல்லப்பா பிதா. உங்களுடைய ஆவியினாலே ஆகுமென் தேவனே கிருபை செய்யுங்கப்பா. இந்த வாலிப பிள்ளைகள் தேவனே பாதாளம் செல்லாதபடி அப்பா இந்த பிள்ளைகளை போட்டு வச்சுங்களப்பா. நன்றி அப்பா என்று செய்யுங்க. ஒரு புதிய இருதயத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. ஒரு புதிய ஊற்றுங்கப்பா. ஒரு ஞானத்தின் ஆவிய கொடுங்களப்பா பிதாவே இயேசு ராஜா. கிருபை செய்யுங்கப்பா. தேவனே இந்த பிள்ளை படிப்பா இருக்கு ஞானத்தின் ஆவிய கொடுங்களப்பா. தேவனே விசேஷித்த ஆவிய கொடுங்களப்பா இயேசு ராஜா. புத்தியையும் தெளிந்த புத்தியையும் கொடுங்கப்பா இந்த பிள்ளைகளுக்கு இயேசு ராஜா. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அன்பினாலும் பலத்தினாலே தேவனே தெளிந்த புத்தியினாலே இந்த வாலிப பிள்ளைகள் நிரப்புங்கப்பா என் தேவனே. நன்றி அப்பா. தேவனே கிருபை செய்யுங்களப்பா. சத்திய வார்த்தை தேவனே இந்த பிள்ளைகளை போய் சேர கிருபை செய்யுங்கப்பா. தேவனே இந்த பிள்ளைகளுக்கு தேவனே புறப்பட்டு போய் இந்த சுவிசேஷத்தை உம்முடைய சத்திய வார்த்தையை தேவனே இந்த அறிவிக்க தேவனே பிதாவே. ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேலும் விழுந்த கடமையே ராஜா. தேவனே கிருபை செய்யுங்களப்பா. கிருபை செய்யுங்கள் ஐயா என் தேவனே. அறுப்பு மீதி வேலையாட்களோ செப்பம் என்று சொன்னீங்கள் ஐயா என் தேவனே. அப்பா பிதாவே கிருபை செய்யுங்க என் தேவனே. இந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளதவனே ரட்சித்துக் கொள்ள உங்களுடைய வார்த்தையை அனுப்பிதவனே அப்பா இந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா இயேசு ராஜா. நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் அப்படி செய்ய போருக்கா நன்றி அப்பா. எல்லா தற்கொலையின் ஆவிகள் அப்பா பிதாவே. மாம்சத்தின் கிரிகள் அப்பா பிசாசின் கிரிகள் உலக கிரிகள் எல்லாம் இந்த வாலிப பிள்ளையுடைய இருதயத்தை விட்டு சிந்தையை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சிந்தையினாலே நிரப்புங்கப்பா இந்த நிரப்புங்கப்பா இயேசு ராஜா. இந்த பிள்ளைகளை அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுங்கள் ஆவியானவரே என் தேவனே. ஓ நன்றி அப்பா. நன்றி தேவனே. நன்றி அப்பா. நீங்க சொல்லாகும் அப்பா. நீங்க கட்டளை நிற்கும் என் தேவனே பிதா. கிருபை செய்யுங்கப்பா. இந்த வரப்போற இந்த சந்ததியை மீட்டு ரட்சியுங்கள் அப்பா பிதா. இந்த சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியை ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா என் தேவனே. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நீங்கள் அப்படி செய்ய போயிருக்கா நன்றி அப்பா. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே. அப்பா நாங்கள் ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்துக்கும் அப்பா சித்தத்தின்படி தேவனே பிதாவே ஐக்கியத்தோடும் தேவனே அன்போடும் அப்பா ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்துக்கும் நீங்கள் பதில் கொடுத்த நன்றி நன்றி அப்பா இயேசு ராஜா. நன்றி. அதே துபலையில் அப்பா தேவனே சங்கம ஊழியத்தை இருக்கிறோம் இந்த வாலிப அக்கினியை போடுங்கப்பா பிதா. அக்கினி ஜுவாலைகளாக மாற்றுங்கப்பா பிதாவே. வார்த்தையினாலும் தேவனை இருதயத்தையும் சிந்தை நிரப்புங்க. ஒரு விசுவாசித்த ஞானமும் விசுவாசித்த ஆவியையும் தேவனை இந்த பிள்ளைகளை கொடுங்கப்பா இயேசு ராஜா. ஓ நன்றி அப்பா. இந்த தேவனை அக்கினி ஜுவாலைகளா இந்த பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. இந்த குடும்பங்களை மாற்றுங்கப்பா இயேசு ராஜா. குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்கப்பா. சுகத்தை கொடுங்கப்பா. ஆறுதலை கொடுங்க. ஆசீர்வதிங்கப்பா பிதா. ஓ நன்றி என் தேவனே சுவஸ்திரம் ஐயா. இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா. அவைக்குரிய ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆசீர்வதிங்கப்பா பிதா.
சந்ததி சந்ததியாய் சந்தானமாய் ஆவிய ஊற்றி இவளை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. சகல நோய்கள் வியாதிகள் வெளியேறுவதாக, துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக இயேசுவே. நொறுங்கின்ற இருதயங்களுக்கு காயம் கட்டுங்களப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜா, உம்முடைய வார்த்தை அனுப்பி காயம் கட்டுங்களப்பா. ஆறுதல் ஆறுதலை கொடுங்களப்பா, சமாதானத்தை கொடுங்களப்பா இந்த ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. என்ன வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறவனை பிதாவே, நீங்கள் உம்முடைய அபிஷேக ஆனந்த தைலத்தினால் எவளை போதவனே காயம் கட்டுங்களப்பா அவருடைய இருதயங்களை. ஓ நன்றி அப்பா பிதாவே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நீடி ஆயுச கொடுங்க, சுவத்தை கொடுங்க, பலனை கொடுங்கப்பா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். மேரி, பிரைஸ் தி லார்ட் மேரி. பிரைஸ் தி லார்ட் மேரி. ஓகே, நான் ஜெபிக்கிறேன். மேரி வந்தால் ஜெபத்தை கொடுப்போம். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்திலே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். தேவனே, எங்கள் தேசத்தை நீர் கண்ணோக்கி பாரும் ஐயா. ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே ஆண்டவரே நீர் உம்முடைய சமாதானத்தை, உம்முடைய ஐக்கியத்தை, உம்முடைய ஒற்றுமையை கர்த்தாவே மக்கள் மத்தியிலே கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேசம் வானமண்டலங்க தரமாக்கங்க, கடல் பிராந்தி, எங்கள் தேசத்தை குடிகள், ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், முற்படைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய ரத்தம் தெளிக்கிறோம். எல்லாருக்குள் உம்முடைய ஞானம் வெளிப்படுவதாக, உம்முடைய ரட்சிப்பு வெளிப்படுவதாக, உம்முடைய தயவு வெளிப்படுவதாக கர்த்தாவே. எங்கள் ஜனங்களை ரட்சியும் கர்த்தாவே. எங்கள் வாலிப ஜோதிகள் பூதவஸ்தினாலும் ஆண்டவரை இன்னும் அநேகத்தினாலும் ஆண்டவரை கரைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை கரைப்படுத்துகிற எல்லா சத்துருக்களை கடிந்து போடும் ஆண்டவரை. அந்த பாவை இருளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கும் விடுவியும் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. சங்கம வானொலிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். லேசியா நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் செபிக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்த தரிசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்னுமா இந்த தரிசனம் வாழ்க்கை பெருக கர்த்தாவே. நீர் அவர்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவர்கள் ஆண்டவரை பல்கவும் பெருகவும் பண்ணி அவர்களோடு உம்முடைய உடம்படிக்கையை திடப்படுத்தி நடத்தி வீராக உம்முடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அங்கு ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே, சபைகளை வைத்து நடத்துற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஞானங்களையும் கர்த்தாவை கிருபைகளையும் கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளும் வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் தேவைகள், வாஞ்சகள், ஆண்டவரே, விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆசீர்வதித்து கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஏமியை ஒப்பு கொடுக்கிறோம். ஏமியோட ஜபங்கள் ஒவ்வொன்றிலும், இனி வருகிற புரோகிராம் ஒவ்வொன்றிலும் நம்முடைய கரம் கூட இருந்து நடத்தும்படி ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தாவே, நன்றி தாழ்த்தனே தூரத்துக்கும் ஸ்தோத்திரமப்பா. இந்த நாளிலும் எடுக்கப்பட்ட ஜபங்களுக்காய் எங்களுக்கு நன்றி சுவாமி. வந்து ஜபித்த ஒவ்வொரு தேவதாசர்களையும் கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய தேவைகள், விருப்பங்கள், இதய வாஞ்சைகள் ஒவ்வொன்றிலும் உங்களை கரம் கூட இருக்கும்படியா எங்களுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரை இந்த நேரத்திலும் சகோதரி ஜனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அந்த ஜெப தேசத்திலும் நிறைவான ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறோம். தடைகளுடைய வன்மை ஜெபிக்கிறோம். ஆண்டவரை உங்களுடைய வார்த்தை அந்த தேசத்திலே எந்த விதமான தடைகளுமின்றி பிரசங்கிக்கப்பட வேணுமா கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரத்துல தகப்பனே சுவாமி, சகோதரி நிர்மலா மரியா, பாஸ்டர் சார்ல்ஸ் குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்தியா தேசத்துக்காய், இந்த இந்தியா தேசத்தில் ஒரு எழுப்புதலுக்காய் எல்லா இன மக்களும் ரட்சிக்கப்பட வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். கொடுக்கிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லோரையும் உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். காப்பனை இந்த நேரத்திலும் சகோதரி டாலி சிஸ்டருக்காய், கணவருக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஒப்படைக்கிறோம். அதே போல சகோதரி வினோவுக்காய், ஜெசிமாவுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வினோடைய ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஜெசிமாவுடைய வேலை காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருக்கும்படியா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். சகோதரி கலாசீலன், சகோதரி ரதி பாலசிங்கம் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். கோட்டைகளை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி, ஆண்டவரே எங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம்.
அதே போல ஆண்டவரே பிரதர் டொனாலை ஒப்பு கிடக்கிறோம், அவருடைய பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்பு கிடக்கிறோம். சகோதரர் ரதிபாலசிங்கம் குடும்பத்தாரை ஒப்பு கிடக்கிறோம், பிற பிள்ளைகள் கணவர் எல்லோரையும் ஒப்பு கிடக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சகோதரி சுகுமாரிக்காய் அவருடைய ஊழியர்களுக்காய் நன்றி சுவாமி. சகோதரி சுமதிக்காய் ஸ்தோத்திரம் அப்பா, அவருடைய பிரதேசத்துக்காய் நன்றி சுவாமி. நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம், சுமதியை ஆசீர்வதிக்கும்படியாய் பாதத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் கர்த்தாவே கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். அதே போல சகோதரி தயாவுக்காய் வருகிறோம், சகோதரி கனிஷ்டாவுக்காய் வருகிறோம், சகோதரி பாபிக்காய் வருகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே சுவாமி, சகோதரி ரஞ்சின் அலங்காரம் பண்ணி ஒப்பு கிடக்கிறோம், சகோதரன் மகேந்திரன் ஐயா, சகோதரி சுபாலங்கோ, சகோதரி கருணா எல்லோரையும் ஒப்பு கிடக்கிறோம். பாசன் ராஜநாயத்தை ஒப்பு கிடக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். சத்திய வேத திருச்சபை பாசம் சகோதரி லோகனுக்காய் வருகிறோம், சலோகனுக்காய் வருகிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். சத்திய இந்த புதிய நாளிலும் கர்த்தாவே எங்களை கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி ஆசீர்வதிக்க வேண்டுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் பொறுப்பேற்றவரே எங்களை துதிக்கிறோம், எங்களை சோதரிக்கிறோம். ஆலோசனை நேரத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். தாயார் கிடக்கிறோம், இந்த தாயார் பத்மாதி ஜேம்ஸ் கிடக்கிறோம். இந்த காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தாவே சுவாமி தேவைகள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி பாடலை பாடுகின்ற தாசர்கள், வார்த்தையை கொடுக்கின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட ஒப்பு கிடக்கிறோம். சங்கமம் வானொலி சகோதரர்கள் குடும்பத்தாரை ஒப்பு கிடக்கிறோம், வீட்டாண்டியை ஒப்பு கிடக்கிறோம், மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பேர பிள்ளைகள் பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம், மகளை ஒப்பு கிடக்கிறோம், மருமகளை ஒப்பு கிடக்கிறோம். அந்த இடத்து எங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் பரத்திலும் துணியாக இருக்கும்படியா எங்களை கரத்தில் ஒப்பு கிடக்கிறோம். அந்த இருப்பிடத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த இருப்பிடத்தை சுற்றிலும் தேவதூதர்கள் பாதுகாக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கிடக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவதற்காய் நன்றி சொல்லுகிறோம். கேட்கிறவர்கள் மறுபடியும் பிறப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்படைக்கிறோம். இந்த நேரத்திலும் சகோதரி கீர்த்தனாவுக்காய் வருகிறோம் அப்பா. இந்த மீடியா காரியங்கள் எங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். சகோதரன் மாக்கையும் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே அவருடைய தேவைகள் எல்லாவற்றிலும் கூட இருக்க ஜெபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி அதே போல ஜோவலுடைய நாவின் கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து உங்களை நோக்கி உங்களை கூப்பிடுகிற ஒரு மகனாய் மாற்ற போன்ற கிருபைக்காய் எங்களுக்கு சோத்திரம் அப்பா நன்றி சொல்லுகிறோம். கேட்டதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். சிஸ்டர் மேரி நிற்கிறீங்களா? பிரைஸ் லார்ட். ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்த உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்தினார். இணைந்து ஜெபித்த ஒருவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் பதிவு செய்யப்படுகின்ற நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இணைந்திருக்கிறவர்கள் நீங்கள் எங்களுடைய ஜூமிலே இணையுங்கள், நீங்கள் கேட்க முடியும். நாளுக்கான வாக்கு